குழந்தையை ஏமாந்து விட்டோம் என்று தலைகுனியக்கூடாது. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். நீ தலை நிமிர்ந்து நிற்கணும். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் உன் சாயி வந்து கொண்டே இருக்கிறேனே, அது போதாதா உனக்கு? நிறைய போராடுகிறாய் உன் வாழ்க்கையில், எனக்கு தெரியும். நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய். எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய். ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அது நிச்சயம் நடக்கும். உன் எண்ணப்படியே வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சில தினங்களே உள்ளது. இதையும் கடந்து பொன்னான அந்த வேளையில், அந்த காலத்தில், அந்த நேரத்தில் நுழைந்து இன்பமாக இருப்பாய். இது நிச்சயமாக நடக்கும் தங்கமே. சாயி என்று ஒற்றை வார்த்தை சொல், வினை தீர்க்க வருவேன். ஒரு நாளும் உன்னை மற்றவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டது போல் புறக்கணிக்க மாட்டேன். உன் சாயி நான். உனக்கானதை மட்டும்தான் செய்வேன். உன் மனதில் உள்ள கவலையை நான் மட்டும்தான் அறிவேன். எதற்கும் கவலைப்படக்கூடாது. நான் பார்த்து கொள்கிறேன் மகளே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். என் செல்வமே, பேருக்கு நீ புன்னகைத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. காலம் தவறிய யோசனை என்பது காற்றில் கரையும் கனவு போன்றது. காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியாவிட்டால் அதற்கான விளைவுகள் வாழ்க்கை முழுவதும் மனதை வாட்டிவிடும். ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. அதை விதைக்கும் நேரம் தவறினால் அதன் பலனும் தள்ளி போகும். எனவே என் பிள்ளையே, இந்த நேரத்தில் சொல்கிறேன், உனக்கானதை சொல்கிறேன், உனக்கு மட்டும்தான் சொல்கிறேன். யோசித்து செயல்படு. உன் மனம் அமைதியாக இருக்கும் போதே முடிவெடுத்து விடு. அவ்வாறு எடுக்கப்படும் முடிவில் சாயின் அருளும் வழிகாட்டுதலும் கலந்திருக்கும். காலத்தை மதிப்பவன் விதியையும் மாற்றிக்கொள்ள முடியும். என் அருள் எப்போதும் உன் பக்கமே இருக்கும். துவங்கிவிடு. ஓம் சாயிராம்.